சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான லால் சலாம் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. படம் முழுக்கவே மத நல்லிணக்கத்திற்கு இடையூறாக உள்ள சில விஷயங்களை காட்சிப்படுத்தி எப்படி மத நல்லிணக்கத்தோடு இருப்பது என்பதை இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆழமாக சொல்லியுள்ளார். படத்தின் திரைக்கதைக்கு ஏற்ற கச்சிதமான இசையை இசை புயல் AR ரகுமான் கொடுத்துள்ளார். இரண்டாம் பாதி கொஞ்சம் இழுவையாக இருந்தாலும் குடும்பத்தோடு மட்டுமில்லாமல் சமூகமே பார்க்க வேண்டிய படம் இது என ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் லால் சலாம் திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்று தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம். உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். சூப்பர் ஸ்டாரின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. லால் சலாம் படக்குழுவை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் பாராட்டியுள்ளார். இதுகுறித்து கார்த்திக் சுப்புராஜ் தனது எக்ஸ் வலைதளத்தில் தலைவர் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்திலும் தனது திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டிய படக்குழுவிற்கு எனது பாராட்டுக்கள் என பதிவிட்டுள்ளார். விக்ரமின் 62வது படத்தில் நடிகர் SJ சூர்யா இணைந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. விக்ரமின் 62வது படத்தை SU அருண்குமார் இயக்குகிறார். இந்த படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார். படத்தை ரியா சிவு தயாரிக்கிறார். இந்நிலையில் விக்ரமின் 62வது படத்தில் நடிகர் SJ சூர்யா இணைந்துள்ளதாக படக்குழு போஸ்டர் ஒன்றை பகிர்ந்துள்ளது. இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா அருள்மோகன், அதிதி பால நடிப்பில் கடந்த மாதம் வெளியான படம் கேப்டன் மில்லர் 100 கோடிக்கும் மேல் வசூலித்தது. வசூலில் இப்படம் சாதனை படைத்தாலும் கலவையான விமர்சனங்களை பெற்றது. தியேட்டரில் வெளியாகி 1 மாதமான நிலையில் இப்படம் அமேசான் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. தன்னுடன் நடிக்க பல நடிகைகள் தயங்கியதாக குக் வித் கோமாளி மூலம் பிரபலமான நடிகர் புகழ் வேதனை தெரிவித்துள்ளார். J4 ஸ்டுடியோஸ் சார்பில் S ராஜரத்தினம் மற்றும் T ஜெபா ஜோன்ஸ் தயாரித்துள்ள படம் மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய புகழ், நான் ஹீரோவாக நடிக்கிறேன் என்பதால் பல நடிகைகள் படத்தில் நடிக்க தயங்கி தன்னை மொபைலில் பிளாக் செய்துவிட்டதாக தெரிவித்தார். ஆனால் ஷிரீன் மட்டுமே தன்னுடன் துணிச்சலுடன் நடித்தார் என புகழ் கூறியுள்ளார். ராஜசேகர பாண்டியன் இயக்கத்தில் ஆரி அர்ஜுனன், லட்சுமி மேனன் ஆகியோர் பெயரிடப்படாத புதிய திரைப்படத்தில் நடிக்கின்றனர். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இத்திரைப்படம் உருவாகும் நிலையில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்கள் இதில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். இதனை மெட்ராஸ் டெக் நிறுவனம் தயாரிக்கிறது. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் முதலாக சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நீயே ஒளி என்ற பெயரில் இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார். அட்டகத்தி என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான இவர் பின்னர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட பல மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இந்நிலையில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை மாலை நீயே ஒளி என்ற இசை நிகழ்ச்சி நடைபெறும். இதில் ரசிகர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சூதாட்ட விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன் என நடிகரும் இசையமைப்பாளருமான GV பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஸ்டார்டா என்ற தளத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளுக்கு பிராண்ட் அம்பாசிடராக பணியாற்றியுள்ளேன். இந்நிலையில் ஸ்டார்டா தளத்திற்கு அம்பாசிடராக பொறுப்பேற்றிருப்பதாக தெரிவித்தார். புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர இது தளமாக இருக்கும் என்றும் GV பிரகாஷ் தெரிவித்தார். மங்கை கதையை தவறவிடக் கூடாது என நினைத்ததாக நடிகை கயல் ஆனந்தி தெரிவித்துள்ளார். JSM பிக்சர்ஸ் AR ஜாபர் சாதிக் தயாரிப்பில் குபேந்திரன் காமாட்சி இயக்கி வரும் புதிய படம் மங்கை. இதில் கயல் ஆனந்தி, துஷி, பிக் பாஸ் புகழ், சிவின், ராம்ஸ், ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்தின் ட்ரெய்லரை நடிகர்கள் விஜய் சேதுபதி மற்றும் ஆர்யா மற்றும் இயக்குனர் ப ரஞ்சித் ஆகியோர் வெளியிட்டனர். ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கயல் ஆனந்தி, இப்படம் தனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என தெரிவித்தார்.